யாக்கோபின் தேவனே செவிகோடும், இஸ்ரவேலின் தேவனே செவிகோடும். யாக்கோபின் தேவனே செவிகோடும், இஸ்ரவேலின் தேவனே செவிகோடும். நீர் கைவிட்டார் யாரம்மை நோக்குவார்கள், நீர் மறந்து விட்டார் யாரம்மை பூசிப்பார்கள். யாக்கோபின் தேவனே செவிகோடும், இஸ்ரவேலின் தேவனே செவிகோடும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை மறக்கிற தேவன் அல்ல, எங்களை மன்னிக்கிற தேவன். நீர் எங்களை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல, எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவன். நீர் எங்களை ஆண்டவரே விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர், எங்களை வினாவுகிற தேவனாக இருக்கிறீர், எங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறீர். யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் விசாரிக்காவிட்டால் யார் எங்களை விசாரிப்பார்கள்? எங்களை கைவிடாதிருப்பீராக. உடைய வார்த்தை இறங்கி அநேக பேரை சுகப்படுத்துவதாக இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, ஷேர் ஆட்டோ. இந்த நாளிலும் செய்தியினுடைய தலைப்பு ஷேர் ஆட்டோ. ஷேர் ஆட்டோ பார்த்துருக்கீங்க. அங்கங்கே ஒவ்வொருத்தர் யார் யார் கஷ்டத்தோடு ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்கள ஆஸ்பத்திரிக்கு இறக்கி விடும். அடுத்தபடியாக ஸ்வீட் ஸ்டாலுக்கு வர்றவங்கள ஸ்வீட் ஸ்டாலில் இறக்கி விடும். அடுத்தபடியாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்கள பள்ளிக்கூடத்தில் இறக்கி விடும், ஏற்றி விடும். ஷேர் ஆட்டோ இதுதான். அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஷேர் ஆட்டோ அந்த காலத்தில் வருது பாருங்கள். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் கிளம்பி தூக்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்கள் கவனம் செய்த யாவையும் மோசே மாமன் கண்டு, நீர் ஜனங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றாய் உட்கார்ந்திருக்க ஜனங்கள் எல்லாரும் கிளம்பி துவக்கி சாயங்காலம் மட்டும் நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். 17. அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. 19. இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தேவன் நம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதி ஜனங்களுக்காக விசேஷத்துகளை தேவனத்தில் கொண்டு போ. கட்டளையும் பிரயாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்கக்கூடிய வழியும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசை வெறுக்களுமாகிய திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்கள் 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். 24. மோசே தன் மாமன் சொல்லை கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். ஐயா, ஷேர் ஆட்டோ ஐயா, ஒரு ஆளாக போகிறது இல்லை ஐயா. எங்கெங்கே யார் நிப்பாட்டினாலும் அவங்கள ஏற்றிட்டு போகிறது ஐயா ஷேர் ஆட்டோ. அந்த காலத்தில் மோசே ஒரு ஆள் உட்காந்து ஆண்டுடைய வார்த்தையெல்லாம் நியாயத்தெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கான். ஒருத்தன் நான் கோழியை பிடிச்சேன்னு வரான், அவனுக்கு ஒரு நியாய விசாரிப்பு கொடுக்குறான். ஒருத்தன் நான் என் ஆட்டை காணலங்கிறான், அவனுக்கு ஒரு நியாய விசாரிப்பு. ஒருத்தன் என் கண்டத்தில் அரைஞ்சிட்டாங்க, அவனுக்கு ஒரு நியாயம். சோர்ந்து போயிட்டான் ஐயா. இப்போ மோசையினுடைய மாமா எத்திரோ என்ன செய்கிறாருன்னா, அவனால் திருப்பி அனுப்பப்பட்ட பொண்டாட்டியை கூட்டிட்டு வாரான். வரும்போதே ஒரு ஷேர் ஆட்டோ வாங்கிட்டு வந்துட்டாருயா. மோசைக்கு ஷேர் ஆட்டோ யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? மோசையினுடைய மாமன் தான். இன்றைக்கி சொந்தக்காரங்க யாருனாலும் சரி, ஒருத்தர் படுற கஷ்டத்தை பார்த்து அவன் சொந்தக்காரன் தான் கடைசியில் என்ன செய்வான், ஏதாவது மனசு இழகுவான். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடக்கிறானே, ஒரு பெட்டி கடையை வச்சு கொடுப்போம், ரொம்ப கஷ்டப்படுறானே. அந்த உணர்வு யாருக்கு வரும்னா சொந்தங்களுக்கு தான் வரும். அதை மறுக்க முடியாது. 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி தான், என்னதான் இருந்தாலும் சொந்தம் தான். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மோசையுடைய மாமா வந்தபோது தான் அங்கே எத்தனையோ ஊழியக்காரர் இருந்தால், 6 லட்சம் பேர் இருந்தால் ஒருத்தனு கூட என்னையா நம்ம மோசை இப்படி கஷ்டப்பட்டு கிடக்கிறான்னு யாருக்கும் நினைப்போர்ல. மோசையுடைய மாமா எத்தனை வந்தோன்னு பார்த்தாரு. ஐயோ, மருமக எப்படி கஷ்டப்படுறான்னு ஷேர் ஆட்டோ வாங்கிட்டு வந்துட்டார். என்ன ஷேர் ஆட்டோ? மோசையை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஐயா மோசே, நல்லது தான், நீர் சூப்பர் ஸ்டார், உலகத்திலே முதலாவது சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் மோசே தான். நீர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறீர். நீர் உமக்கு ஷேர் ஆட்டோவில் அனைவரை ஏற்றிக்கணும். ஷேர் ஆட்டோவில் அனைவரை ஏற்றிக்கணும். ஒரு 1000 பேருக்கு அதிபதியை வை, 100 பேருக்கு அதிபதியை வை, 50 பேருக்கு அதிபதி வை. இது பெருசான விஷயம் மாத்திரம் உங்ககிட்ட வரட்டியா? என்ன அழகாக ஒரு உறவுக்காரன் யோசனை கொடுத்தான் பாருங்க. மோசே அந்தபடியே செய்தான் ஐயா. அப்போ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. சில நேரங்களிலே பாருங்கள், இந்த ஷேர் ஆட்டோ நமக்கு தேவைப்படுது. நான் தான் எல்லா காரியத்தையும் செய்வேன்னு இழுத்து அடிச்சுட்டு கொடுக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் வருது. என்ன காரியம் வருது? இப்போ அங்கே சாப்பாடு சரியில்லை எப்பா, அவங்க சொந்த ஆட்களுக்கு தான் சாப்பாடு வைக்கிறாங்க. கிரேக்கர்கள் முடுமுடுக்கிறான். உடனே அங்கே பாருங்கள், ஒரு 6 பேரை தெரிஞ்சுக்கிற மோசே ஒரு பேதுரு ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஒரு 6 பேரை கொண்டாப்பா, அவங்க மேலே நாங்கள் கை வைக்கிறோம். இந்த பிரியாணி பண்ணுற பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் அவங்களே பரிமாறட்டு.
நாங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் மாத்திரம் உட்காந்துருப்போம். இந்த சாப்பாட்டு பிரச்சனை, இட்லி பிரச்சனை, வடை பிரச்சனை, பாயாச பிரச்சனைக்கு நாங்கள் வரல. அங்கேயும் ஒரு விசாரணை வருதுயா. அடுத்தவர்களுக்கு என்ன செய்யுது? பகிர்ந்து கொடுத்தல், பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்தல். நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, அடுத்தவங்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கணும். நான் ஒருத்தன் தாயா அசனத்தில் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கணும், எல்லாம் என்னையை கேட்டு தான் செய்யணும் கிடையாதுயா. பந்தி விசாரிப்பு அசனத்துக்கு ஒரு ஆளை ஏற்படுத்து, காய்கறி நறுக்கிறதுக்கு ஒருத்தரை பொறுப்பில் கொடு, வேதப்பாட தேர்வுக்கு இஸ்ரவேலை பொறுப்பில் போடு, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பொறுப்பில் போடு. அப்படி பொறுப்பில் போடும்போது முக்கியமானதுன்னு எடுத்துக்க, டிசிஷனை நீ எடுத்துக்க. பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நிறைய வீடுகளில் கடைசி வரைக்கும் நான் தான் வச்சுருப்பேன். இப்போ ஒரு பிள்ளை அதை தலையெடுக்க முடியாமல் போயிடுது. ஒரு தொழிலை நடத்தினா பொறுப்புகளை பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே பிள்ளைகள்கிட்ட பொறுப்புகளை கொடுத்துடணும். அப்போ ஒரு 40 வயசில் அவன் தலை நிமிர்ந்து நடப்பான். இங்கே பாருங்கள், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மோசே நியாயம் விசாரிச்சுட்டே இருந்தான். மோசையோட மாமா அங்கே ஊர்லேருந்து வரும்போது சேராட்டோவை கொடுத்து அங்கே மோசே அதில் ஏற்றி சொல்லிட்டான், என்னமோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் அங்கங்கே கொடுத்துறியா, நீ கெட்டாக இருந்துக்கையா. இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் விருப்பப்படுறாரு. இன்றைக்கு ஆண்டவர் பிரியப்படுறது அதுதான். யார் எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பொறுப்புகளை பிள்ளைகளிடத்திலே கொடுக்க வேண்டும். தம்பி, இதை நீ பார்த்துக்கப்பா, கல்யாண காரியம் வருது ஐயா, நீ அதை பார்த்துக்க. எல்லாத்துலையும் நீ போட்டு தலையை போட்டுட்டு கடைசியில் தலையை பிச்சுட்டு நடக்கப்படாது. நீ படுத்துட்டா ஒட்டு மொத்தமாக யார் பாப்பா? ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, லூக்காவிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே, பின்பு கர்த்தர் 70 பேரை நியமித்து தாம் போகிற ஊர்களுக்கு அவர்களை 2 பேராக முன்னாடி அனுப்புகிறாரு. ஆகவே பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மோசேனுடைய மாமன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மோசே படுற கஷ்டங்களை பார்த்து விட்டு அவன் பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க சொன்னான். அப்புறம் கொஞ்சம் மோசே நிம்மதியாக இருக்க முடிந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுத்தத்தக்கதாக வாலிபர்களை அதில் ஏற்படுத்த வேண்டும். குடும்பத்திலே அங்கத்தினர்களை கொண்டு வர வேண்டும். தொழில்களிலே பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். இதில் கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். எப்படி மோசேனுடைய மாமன் சொன்ன பிறகு அங்கே பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர்கள் 26ஆம் வசனம், அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள், வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயிடத்தில் கொண்டு வந்தார்கள், சிறிய காரியங்களெல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். ஆக தேவ ஜனமே, நீ இந்த கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்பட வேண்டுமானால் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும். அப்படி பொறுப்புகளை ஒப்படைக்கின்ற பொழுது அதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். நீ மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திலும் ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொறுப்புகளை தன்னுடைய சீசர்களிடத்திலே கொடுத்து விட்டு சென்றார். இன்றைக்கு அவருடைய சீசர்களாகிய நாங்கள் எல்லாரும் அவருடைய ஊழியத்தினுடைய பங்கு பெற்றவர்களாக ஒவ்வொரு பொறுப்புகளில் இருந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஆண்டவர் சுவிசேஷர்கள் இருக்கிறார்கள், முழுநேர ஊழியர்கள் இருக்கிறார்கள், என்னை மாதிரி பார்ட் டைம் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், வாத்திய கருவிகளை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், சர்ச்சை பெருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், கோயில் வீட்டியார் இருக்கிறார்கள், பாடகர் குழுவினர் இருக்கிறார்கள், பெண்கள் ஐக்கியத்தினர் இருக்கிறார்கள், ஆண்கள் ஐக்கியத்தினர் இருக்கிறார்கள். இவ்விதமாக இந்த பொறுப்புகள் எல்லாம் கர்த்தராலே கொடுக்கப்படுகிறது. அவரவர் தம் பொறுப்புகளை உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சேராட்டோ மோசே அந்த காலத்திலேயே மோசைக்கு அவருடைய மாமன் சேராட்டை வாங்கி கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தராலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பை உணர்ந்து நீ செயல்படு. நீ முடியாத பட்சத்திலே அடுத்தவர்களுக்கு அந்த பொறுப்புகளை விட்டு கொடு. கர்த்தர் தாமே பொறுப்பை உணர்ந்தவர்களாக, நல்ல குடும்ப தலைவியாக இருக்க நமக்கு உதவி புரிவராக. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவோம். பொறுப்புகளை ஷேர் பண்ணிக்கொள்வோம். ஷேர் ஆட்டாவாக நாம் திகழ கர்த்தர் தாமே உதவி புரிவராக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எச்எம்முக்குரிய பொறுப்பை எச்எம் நிறைவேற்ற வேண்டும். மேனேஜருக்குரிய பொறுப்பை மேனேஜர் நிறைவேற்ற வேண்டும். மேனேஜர் பியின் மாதிரி செயல்படக்கூடாது, பியின் மேனேஜர் மாதிரி செயல்படக்கூடாது. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உடைய நாமத்தை மயம்படுத்த கிருபை தாங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செவ்வனே செய்து முடிக்க கிருபை தாங்க. தானியேல் பொறுப்புகளை செவ்வனே செய்து கொடுத்தார். ஆண்டவரே, யோசேப்பு பொறுப்புகளை செவ்வனே செய்து கொடுத்தார். அதே மாதிரி எங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காதபடி பொறுப்போடு நடந்து உங்களுடைய நாமத்தை மயம்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.